துரோகி துரோகத்தின் மறு உருவம் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே நேற்று தினம் காலையிலிருந்து ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வேறு எதுவும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல முக்கியமான பொறுப்புகள் வைத்தவர் நேற்று தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் காலிலே விழுந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களும் சேர்த்து காலிலே விழ வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே மிக வாயிலாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடாது, அவர் இடைக்கால முதலமைச்சர். அதிமுகவிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் கிடையாது நமது ஓபிஎஸ் அவர்கள். அந்த இக்கட்டான சூழலில் ஜெயலலிதா அம்மையாரால் அந்த நேரத்திற்கு அமர்த்தி வைக்கப்பட்டவர் தான் அந்த இடைக்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். செய்திகள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் உண்மையிலேயே முன்னாள் முதலமைச்சர் கிடையாது, இடைக்கால முதலமைச்சர், இடைக்கால ஒரு துரோகி என்றே சொல்லலாம். நேற்று தினம் ஓபிஎஸ் பேடி கொடுக்கிறார். தாய் கழகமான திமுகவில் இணைந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளித்திருக்கிறது என்று. அதே தினம் இன்றைய தினம் அதிமுக கொடியிருந்த இடத்திலே அந்த இடத்திலே திமுகவின் கொடியை மாட்டிவிட்டு ஜெயலலிதா அம்மையார் இருந்த அந்த இடத்தில் அந்த புகைப்படத்தை தூக்கி குப்பையிலே எறிந்துவிட்டு இன்றைய தினம் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள். அதிமுகவில் ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருப்பது கூட மிக சிறந்த விஷயம். என்னுடைய உடம்பிலே அதிமுகவுடைய ரத்தம் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் நான் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன், என் உயிருள்ளவரை நான் அதிமுக தொண்டனாகவே வாழ்வேன் என சொன்னவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று திமுகவின் காலடியிலே விழுந்து கிடக்கிறார். மகனுடைய பதவிக்கும் தன்னுடைய பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்ட ஓபிஎஸ் இன்று திமுகவிலே இருக்கிறார். அதாவது உண்மையான அதிமுக தொண்டர்கள் யார் யார் என்பது தற்போது தமிழக மக்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி உங்களை சேர்க்கவில்லை என்றாலும் கடைசி வரை போராடி வெற்றி கண்டவருக்கு தான் மதிப்பு அதிகமே தவிர உங்களை மாதிரி சமயத்துக்கு மாறக்கூடிய நபரை மக்களால் என்றுமே போற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். சாதாரண ஒரு டீ கடை வைத்திருந்த நபரை அதிமுக எனும் மாபெரும் இயக்கம் மிகப்பெரிய உயரத்திலே கொண்டு வந்து விட்டது. ஆனால் இன்று அந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய வகையில் தான் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதுவரைக்கும் நமது ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரையும் தெய்வமாக கும்பிட்ட அந்த இரண்டு கைகள் நேற்றைய தினத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினையும் கலைஞரையும் தெய்வமாக கும்பிடுவது எந்த விதத்தில் நியாயம் என தமிழக மக்கள் பூராமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் அழிந்தே தீர வேண்டும், எடப்பாடியை அழித்தே தீர வேண்டும் என்பது நாம் ஒவ்வொரு வீடியோக்களும் சொல்லிட்டு வந்தோம். அதே போலத்தான் நிரூபணம் என்பது ஆகியிருக்கிறது. நேற்றைய தினம் ஓபிஎஸ்ஐ துரோகி என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு உறுதுணையாகத்தான் தற்போது ஓபிஎஸும் செய்துவிட்டார், மக்களும் அதை நம்ப தொடங்கிவிட்டார்கள் என சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன் என சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக தமிழக மக்கள் தக்க பதிலடிகளை கொடுப்பார்கள் என அதிமுக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.